அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார், எப்படி சார் பாக்குறீங்க? ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் தான் ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் தான் அதுவும் இந்தியாவினாலே விட்டு ஆனா ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவோட வெளியுறவு எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கவலை அளிப்பதாக இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நிலையை எடுத்து செயல்படுவது இந்தியாவுக்கு நல்லதல்ல, உலக அமைதிக்கும் நல்லதல்ல. நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். அமெரிக்க ஆதரவு எந்த வகையிலும் நமக்கு உடன்பாடானதல்ல, உகந்ததல்ல, நல்லதல்ல. எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருள் தட்டுப்பாடு உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் அது பொருந்தும். ஆகவே உடனடியாக இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய இந்திய அரசு, இந்திய பிரதமர் உரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ரஜினி வந்து திமுக வராத காரணமே இது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். சிஎம் துணை முதல்வர் வந்து என்கிட்ட விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சவால் விட்டுருக்காரு. அதே நேரத்துல நிரூபிச்சுட்டாக்க நான் அரசியல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க சொல்லுங்க. ஜனநாயகோட ரிவைஸ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டா அனுப்பிச்சிருந்தாங்க. அதே போல அன்றைக்கு தான் வந்து இதெல்லாம் ஒர்த் இல்லாத கேள்வி. நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு, அதை பேசுங்க. ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு சார், எப்படி சார் பாக்குறீங்க? ஒரே ஒரு எண்ணெய் கப்பல் தான் அதுவும் இந்தியாவினாலே விட்டு ஆனா ஈரான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இந்தியாவோட வெளியுறவு எப்படி பாக்குறீங்க? இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை கவலை அளிப்பதாக இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு நிலையை எடுத்து செயல்படுவது இந்தியாவுக்கு நல்லதல்ல, உலக அமைதிக்கும் நல்லதல்ல. நம்முடைய பிரதமர் அவர்கள் இது தொடர்பான நிலைப்பாட்டில் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். அமெரிக்க ஆதரவு எந்த வகையிலும் நமக்கு உடன்பாடானதல்ல, உகந்ததல்ல, நல்லதல்ல. எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட கச்சா எண்ணெய் போன்ற எரிபொருள் தட்டுப்பாடு உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் அது பொருந்தும். ஆகவே உடனடியாக இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய இந்திய அரசு, இந்திய பிரதமர் உரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ரஜினி வந்து திமுக வராத காரணமே இது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. இது ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன். சிஎம் துணை முதல்வர் வந்து என்கிட்ட விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சவால் விட்டுருக்காரு. அதே நேரத்துல நிரூபிச்சுட்டாக்க நான் அரசியல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க சொல்லுங்க. ஜனநாயகோட ரிவைஸ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டா அனுப்பிச்சிருந்தாங்க. அதே போல அன்றைக்கு தான் வந்து
இதெல்லாம் 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 ஒர்த் இல்லாத கேள்வி. எனக்கு நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு.